ஹாய் மை டியர் ப்ளூவுட் பீப்புள்ஸ் இந்த வேர்ல்டு குட் மார்னிங் அன்பானவர்களே, பிரியமானவர்களே, வணக்கத்தூரியவர்களே, வணக்கம். என்னடா இந்த கழுவன் எப்போ பார்த்தாலும் வந்து எதையாவது குத்தம் சொல்லிகிட்டே இருக்கானே அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. அது எனக்கு புரியும். எனக்கு புரியாமலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரியும். நான் தெரிஞ்சு தான் இப்படிலாம் பேசுகிறேன். ஏன் பேசுகிறேன்? ஏன் வள 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 வளன்னு பேசுகிறேன்? 800 கோடி பேர் இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தவங்க என் பேச்சு கேட்டுட்டு ஆமா. நல்லாயிட்டாங்கன்னா சந்தோஷமா இருக்குமே! அதுக்கு தான். யாரும் கேட்க போறதில்ல. அது வேற விஷயம். காலங்காலமா எங்க கூட்டம் நின்னு இருக்குதுங்க. எல்லாருக்கும் இது தெரியுங்க. தெரிஞ்சதேங்க எல்லா தப்பும் பண்றோம். தெரியாம எவனாவது எந்த தப்பாவது பண்ணுவானா? போலீஸ்காரன் பிடிப்பான், அடிப்பான், ஜெயில்ல போடுவான். தெரிஞ்சு தான் திருடுறான். தெரிஞ்சு தான் கற்பழிக்கிறான். ஆனா, இதை எப்படி வந்து அவன் மாற்றிக்கொள்ள வேணும்? இப்படியே போனா நாளைக்கு அவன் குழந்த, குட்டி, பரம்பரையா இதே தான் காலங்காலமா இதான் நடக்குது. இப்போ ஒரு கதை ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன். ஒரு ஜென் கதை தான். அப்போ ஒருத்தவன் வரான். ஒரு ஜென் துறவிகிட்ட வந்து, "நான் உங்க சீடன் ஆகணும்" அப்படின்றான். உடனே ஜென் கேட்குறாரு, "என்னாத்துக்கு?" அப்படின்றாரு. "இல்ல, நான் வந்து காலங்காலமா நெறைய தவறுகள் பண்ணியிருக்கேன், தப்பு பண்ணியிருக்கேன், அதை பண்ணியிருக்கிறேன். ரொம்ப கஷ்டமா இருக்குது. சரி உங்ககிட்ட வந்துட்டா வந்து நீங்க அதுக்கு உண்டான பரிகாரம் பண்ணுவீங்க. நானும் திருந்திடுவேன்" அப்படின்ட்டு அவன் சொல்றான். உடனே அவர் சொல்றாரு, "டேய் பாவி! இங்க பார்றா, நீ வந்து இப்போ எப்போ நீ செஞ்ச தவறுகள நீ நெனச்சிட்டியோ, ஆமா. நீ நெனச்சு பார்க்கும்போது, அது என்ன ஆகும்னா, அது உள்ள போய் இன்னும் ஆழம் உள்ள போய் வந்து அப்படியே இது உக்காந்துக்கும். அது உன்ன விட்டுட்டு போவாது. நீ செய்தது தவறு என்றே நீ நினைக்காத. புரியுதா? நீ தவறு, அதான் உன்ன வருத்துது. நீ அதில விரக்தி அடைந்து, அதையே நினைத்து நீ அப்படியே ஒண்ணு வச்சுப்ப. திடீர்னு அது தூக்கம் மறுபடியும் வரும். அத நினைப்ப, மறுபடியும் தப்பு பண்ணுவ. மறுபடியும் அத நினைப்ப, மறுபடியும் அது தப்பு பண்ணுவ. தவறு செஞ்சுட்டியா? உட்டுடு. அத உணர்ந்துட்டல்ல. ஒவ்வொரு முறையும் நீ அத உணரும் பொழுது இனி நம்ம அதை செய்யக்கூடாது. அதை நீ உணரும் பொழுது, இனி இந்த மாரி தவறு செய்யக்கூடாது என்பதை நினைத்துக் கொண்டே இரு. அதுக்கு எதுக்கு மடாலயம்? அதுக்கு எதுக்கு உனக்கு குரு? யாரும் தேவையில்ல. எப்பல்லாம் அது வந்து தலை தூக்குதுன்னு நினைக்குதோ, அப்பல்லாம் நீ வந்து, ஐய்யயோ! இனிமே இந்த மாரி தப்பு நம்ம செய்யக்கூடாது என்று ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்து, அத அப்படியே பழகிக்க. ஆட்டோமேட்டிக்கா அது வந்து என்ன பண்ணிடும்? உன்னை விட்டு போய்விடும். அப்படின்னு சொல்றாரு. உடனே அவனும், ஐயய்ய! எனக்கு இனிமே இந்த மடாலயமும் வேணாம். உன்னுடைய அட்வைஸும் வேணாம். நான் போறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். இதுதான்ப்பா வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கை. எப்ப வந்து நம்ம வந்து தவறுகள் செய்தோம் என்று தவறுகள் நடந்துட்டு போட்டும் விடு. அதையே போட்டு வருத்திக் கொள்ளாத. தவறுகள் எல்லாம் உலகத்துல இருக்கிற எல்லாம் ஆண்டவன், கீண்டவன், மாண்டவன், கீண்டவன், பேண்டவன் எல்லாம் தப்பு பண்ணுவான்.